So hello guys, this is Syed. Welcome back to our channel. நான் உங்கள் தமிழன் சையத். இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் அரிமா இருக்கான்ல, அவனுக்கு வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. ஆக்சுவலாக நான் மாற்றி ஒரு 100 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். ஏன் நான் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினேன் அப்படின்னா, பின்னாடி வந்துட்டு எனக்கு ரொம்ப சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு வண்டியில். கட் 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 அப்படின்ற ஒரு சத்தம் மாதிரி வந்துச்சு. எனக்கு தெரியும் முன்னாடியே அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு போயிருக்கும் அப்படின்றது. நான் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கிட்ட சர்வீஸ் பண்ணியிருப்பேன். அவர்கிட்ட நானே சொன்னேன், இந்த மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்துட்டு அப்பப்போ சவுண்டு கேட்குது அப்படின்னா. அவர் வந்துட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டலாம், இப்போவே மாற்றின அவசியம் இல்லை, பின்னாடி இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு, முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் தேய்மானம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஓட்டலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நாள் ஓட்டினேன். அப்புறம் ஓட்டிட்டு நான் பெங்களூர் லாங் ட்ரைவ்லாம் வந்தேன்ல, ஸோ 500 கிலோமீட்டர் நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் அடுத்து வரப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, கட் 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 கட்டுன்னு. சரின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த நாள் நான் வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி சூப்பராக இருக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வந்துட்டு இந்த பைக்கை வந்துட்டு வாரம் மெயின்டைன் பண்ணணும், செயினுக்கு கரெக்டாக லூப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு செயின் லூப் வாங்குறதுக்காண்டி போயிட்டுருக்கேன். அந்த நான் எங்கே செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினாலும் அதே மெக்கானிக்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். பாப்பா அவர் வச்சுருக்காப்புலையான்னு. அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காப்புல. நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு செயின் லூப் என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் வருது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நான் இவர்கிட்ட நான் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றும் போதே கேட்டேன், எந்த செயின் லூப் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு மாதிரி கேட்டேன். அவர் வந்துட்டு எது வேணால் யூஸ் பண்ணலாம், கேஸ்ட்ரால் அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட வச்சுருந்தாரு, அதை யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும், ஓரிங்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் செயின் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோடது நான் சேஞ்ச் பண்ணலை, நான் ரோலானோட பிராண்டை தான் நான் வந்துட்டு மாட்டியிருக்கேன் இப்போது. ஸோ ரோலானில் பார்த்தீங்கன்னா பிராஸ் வருது, நான் பிராஸ் சேஞ்ச் பண்ணல. ஆக்சுவலாக ஏன் நான் ஸ்டாக்கு ராயல் என்ஃபீல்டோடது போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட இது வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டு, அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், நம்மளை பற்றி தெரியும்ல, ஒரு பொருள் வாங்குகிறோம் வண்டிக்கோ இல்லை நமக்கோ வாங்குகிறோன்னா அதை நல்லா ரிவ்யூ பண்ணி பெஸ்ட்டாக ஒர்த்தாக எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வாங்குவேன். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ரோலான் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ரோலான் வாங்கி நான் மாட்டிட்டேன். நான் காட்டுறேன், என்னோடய செயின் பழைய செயின் நான் தான் வச்சுருக்கேன் கையில். அப்படியே பேசிகிட்டே இந்த தேடி வந்துட்டேன், கடை அங்கே இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு நிறையா அப்கிரேட் இருக்கும், பைக்குக்கும் சரி நம்ம ரைடிங் கேர்ஸுக்கும் சரி, எல்லாமே நம்ம அப்கிரேட் வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை பார்க்கலாம். இதான் கடை. நான் போய்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு கேட்குறேன் என்ன இருக்குது, செயின் லூபு என்னென்னலாம் வச்சுருக்காப்புல, எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வருது என்னென்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த கடையில் விசாரித்தேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, தலைவர் வந்துட்டு அந்த மோட்டிவ் பிராண்ட் இருக்குல்ல செயின் லூபு, அதை 240 ரூபாய்க்கு தான் தருவாப்பிலையாம். அது ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா அது எம்ஆர்பி 299 போட்டிருக்கு. ஆனால் ஆன்லைனில் அதை நம்ம அந்த பிராண்ட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 190 சம்திங் 200க்குள்ளேயே நம்ம வாங்கலாம். இன்னொன்று கேஸ்ட்ரால் வந்துட்டு மெக்கானிக் சஜஸ்ட் பண்ணது அதே தான் வச்சுருந்தாப்புல, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 500 சம்திங் தான் சொன்னார். நான் இப்போ இவர்கிட்ட அதை வாங்கி நானே கூட செயின் லூப் பண்ணிடுவேன். எனக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, பெஸ்ட்டாக போனால் மோட்டிவில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு பிராண்டு தான், மோஸ்ட் ஆஃப் நிறையா பேர் யூஸ் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிராண்டு அது. அது போக நல்ல பிராண்டு எங்கேயாவது கிடைக்கும். அதே மாதிரி இந்த SAE 90 ஆயில், கியர் ஆயில்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட் ஆயில், அப்படி இல்லைனா அதை விட ஹையர் அண்ட் ஆயில் தான் நம்ம செயின் லூப்ரிகண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு செயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மெக்கானிக்கிட்ட போய் கேஸ்ட்ராலே வாங்கிடுறேன், பேசாமல் கேஸ்ட்ராலே வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி பார்க்கலாமே கொஞ்சம் நாளைக்கு. ஸ்பெஷலு வண்டி கரெக்டாக நீங்கள் தண்ணியில் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 hour விட்டு தான் நீங்கள் மறுபடியும் செயின் ஸ்ப்ரேவே போடணும். ஓகே, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு 1 hour விட்டு தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. ஓகே. ஏன்னா அப்புறம் மழை பெஞ்சுன்னா மறுநாள் காதால் தான் போடணும். நீங்கள் மழை பெஞ்சுன்னா ஓகே, வந்தோடனே மழையில் வந்துருக்குறங்க இமீடியட்டாக போடக்கூடாது. அப்படியும் போட்டாங்கன்னா என்னன்னா இமீடியட்டாக ரெஸ்ட் பிடிக்கும். ஓகே ஓகே, நில்லாது, காய விட்டுட்டு போடணும், ட்ரை ஆகிட்டு போடணும். ட்ரை ஆகிட்டு போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். ஏன்னா இதில் சென்டரில் ஓரிங் இருக்குது. ஆமாம், இதில் ஓரிங் இருக்குது. அந்த ஓரிங் வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து ஆயில் போகும், இது ஸ்ப்ரே பண்ணணும். ஓகே, ட்ரை ஆன பின்னாடி போட்டால் மட்டும் தான் ஸ்ப்ரே போகும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கேஸ்ட்ரால் வச்சு இந்த இது ஓரிங் செயின்ஸ்லாம் எப்படி லூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் போடுங்க நல்லா. ஓகே, சைடில் போட்டு சென்டரில் அப்புறம் சும்மா லைட்டாக அடிச்சுடுங்க. ஓகே, ரொம்ப மண் பட்டு இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு போடணும். ஓகே, அதுக்கு முன்னே அப்படியே போட்டாங்கன்னா நில்லாது. ஓகே, ஏன்னா மொத்தம் வந்து இந்த இடத்துல வந்து கழிஞ்சு ஆகிடும். ஓகே ஓகே, இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இதாக வந்து கழிஞ்சு ஆகிடும். உள்ள வந்து மண்ணெல்லாம் வந்து இங்கே தான் நில்லும். ஓகே,
கீழே விழாது. சைடில் வந்து அங்கே லப்பர் இருக்குது, அந்த லப்பரில் வந்து டெச்சர் அங்கே கீழே இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு நினப்பேன், பட் டைமே இருக்காது. ஒரு வழியாக இன்றைக்கி நான் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், கிளாசிக் பைக் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸை நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் தெளிவாக எல்லாமே இதுக்கானே தனியாக நான் வீடியோ பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அரிமா சர்வீசஸ் நம்ம பைக் பேர் போட்டு இவனுக்கு என்னென்ன செலவாகுது, என்னென்ன செலவு பண்ணுறேன் அப்படின்றத ஃபுல்லாக நான் வந்துட்டு ஒரு நோட்ஸ் மாதிரியே நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு எந்த பைக் மெக்கானிக் ஷாப்பில் நான் சர்வீஸ் பண்ணேன், எந்த கிலோமீட்டர் இருக்கும்போது சர்வீஸ் பண்ணேன், என்ன டேட்டில் சர்வீஸ் பண்ணேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் தெளிவாக ஒவ்வொரு இதுவாக நான் மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருப்பேன். இது ஏன் நான் இப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். நான் மதுரையில் வந்துட்டு ஒரு சர்வீஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தேன்னா இன்ஜின் ஆயில் ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 1780 ரூபா வந்துச்சு. ஸோ அதுக்கான வீடியோ வந்துட்டு மேலே காட்டு கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ நான் வாங்கின ரோலான் கிட் வந்துட்டு இதுதான். ஸோ அந்த இதுதான் நான் இதில் மாட்டியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓரிங் வரும், சாலிட் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1782 எம்ஆர்பி. ஸோ 1780 வந்துச்சு எனக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா தண்டர்பர்ட் 350cc போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த மாடலுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். தண்டர்பர்டு எக்ஸு, கிளாசிக்கு வித் ரியர் டிஸ்க் இருக்கிற கிளாசிக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். அப்புறம் கன்மெட்டல் கிரே, சிக்னல்ஸு 350cc. ஸோ இந்த மாடலுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரோலான் கிட் வந்து செட் ஆகும். நல்ல ஒரு ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட போய் வாங்குங்க. ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ரோலான் கிட்டு ப்ளஸ் இந்த பிராண்ட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ரோலான் கிட் பிராண்டு வந்துட்டு பெஸ்ட்டு ஃபார் ராயல் என்ஃபீல்டு. ஸோ ராயல் என்ஃபீல்டு செயின் கூட நீங்கள் போகிறதுனா போகலாம். பட் நான் அது ஸ்டாக் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நல்லா எத்தனை கிலோமீட்டர் தான் வருதுன்னு பார்க்கலாமே. இது வந்துட்டு என்னோடய பழைய செயின் ஸ்ப்ராக்கெட்டு. ஸோ இதை வந்துட்டு நான் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட பல்லை பாருங்கள், பல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு 14 டீத்து. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தேஞ்சிருக்கா, இந்த இடம் பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே செயின் வந்து தேய்ச்சி இது வந்துட்டு ரொம்ப அடி வாங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு ரொம்ப சத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. பெங்களூர் வந்துட்டு இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா செயின் ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் பின்னாடி தேஞ்சது, இந்த இடம் பார்த்திங்களா. ஸோ இது ஃபுல்லாக போயிட்டு அந்த சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டில் போயிட்டு உரசுது. அது உரச தான் செய்யும். நான் வந்துட்டு ப்ராப்பராக செயின் லூப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு செயின். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. இது ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு. பட் மாற்றினா நம்ம செட்டாக தான் மாற்றி ஆகணும், அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இது தேஞ்சிருச்சு, அதனால் நம்ம இதை மட்டும் மாற்றலாம்னு சொல்லிட்டு மாற்றினா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நான் ஃபுல் செட்டாக மாற்றிட்டேன். இதுவும் செட்டாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக சத்தமே இல்லை. இப்போ நீங்கள் எப்படி செயின் வந்துட்டு பராமரிக்கணும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு நல்ல குவாலிட்டியான செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு போங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், லோக்கல் பிராண்ட் போகவே போகாதீங்க. பிராண்டட் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணி செலவு பண்ணுங்கள். அவசரத்துக்கு காசு இல்லாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் செலவு பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த செயின் வந்துட்டு நான் ரோலான் பிராண்ட் வாங்கியிருக்கேன். ரோலான் பிராண்டில் வந்துட்டு ஓரிங்ஸ் வரும் ஃபுல்லாக உள்ளக்கு பார்த்திங்கன்னா. நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வண்டி கிளாசிக் வண்டி, ஸோ இது வந்துட்டு பெரிய வண்டி. என்ன பண்ணணும், நம்ம எப்போவுமே வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு டெய்லி வண்டி யூஸ் பண்ணுவீங்க, சும்மா பக்கத்தில் தான் சிட்டிக்குள்ளே தான் சுற்றிட்டு வருவீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை செயின் லூப் பண்ணி விட்ருங்க. இப்போது லாங் ட்ராவல் போகிறீங்க, இப்போது வந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் செயின் லூப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூடியூபர்ஸ் நானே பார்த்துருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுற நிறையா யூடியூபர்ஸே சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேது. நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு நான் அந்த 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். செயின் வந்துட்டு சீக்கிரம் ட்ரை ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எனக்கு இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு மழை பெஞ்சிருச்சு, செயின் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ரெஷ் எடுத்துகிட்டு நல்லா எல்லாம் தொடச்சிட்டு ஒரு ட்ரை கிளாத் எடுத்துகிட்டு நல்லா வச்சு தொடச்சி ஈரத்தை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துருங்க. ஈரத்தை ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயின் லூபே பண்ணணும். நீங்கள் ஈரமாக இருக்கும்போது செயின் லூப் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு செயினில் ஒட்டாது, அது வேஸ்ட் நீங்கள் பண்ணுறது. ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழுக்கெல்லாம் போயிட்டு உள்ளக்க வந்துட்டு சேரும். நீங்கள் வந்துட்டு மழை பெஞ்சதோட நீங்கள் செயின் லூப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு நிறையா போய் சேரும். ஸோ மோஸ்ட்லி மழை பெஞ்சிச்சுன்னா செயின் லூபே பண்ணாதீங்க. நல்லா செயினை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. வீட்டில் இருந்தே பண்ணிடலாம். சேஃபாக பண்ணுங்கள், கையை உள்ளே கொட்டுறாதீங்க, கை வந்துட்டு விரல் கட்டாயிரும். ஸோ வந்துட்டு பண்ணுறது வந்துட்டு சேஃபாக பண்ணுங்கள்.
நான் வந்துட்டு மோட்டிவ் பிராண்டுக்கு போகாததுக்கு ரீசன்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நான் மோட்டிவ் பிராண்ட் நான் யூஸ் பண்ணது இல்லை. நான் மேபி இந்த பிராண்ட் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா நான் இதே கன்டினியூ பண்ணுவேன். அப்படி எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா நான் மோட்டிவ் போவேன். மோட்டிவில் எனக்கு பிடிக்கலனா வேறு பிராண்ட் போவேன். ஸோ இப்படியே தான் போயிட்டே தான் இருப்பேன். பட் இப்போதைக்கு எனக்கு கேஸ்ட்ரால் வந்துட்டு நான் ரிவ்யூ பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்துட்டு ஓரிங்கா, இந்த இது வந்துட்டு ஓரிங்க்கு வந்து நல்லா ஷூட் ஆகும். அப்புறம் இதில் வந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு சீக்கிரம் இதாகாது, ட்ரை ஆகாது, செயின் வந்துட்டு சீக்கிரம் துரு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசிக்காக எல்லா செயின் லூப்லேயுமே இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நான் இப்போ ப்ரிஃபர் பண்ணல. இது வாங்கி நீங்கள் அடிங்க நான் சொல்லலை, நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. 150 கிலோமீட்டர் டு 200 கிலோமீட்டர்ஸ் சும்மா ஜஸ்ட்டு ஒரு லூப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே அந்த அடித்தோம்ல அதே மாதிரி லைட்டாக லூப் பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. லூப் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. வாரத்துக்கு ஒருக்கா லூப் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் லாங் ரைட் போகிறீங்க அப்படின்னா 150 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இல்லைனா 200 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு சும்மா லைட்டாக ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டுக்கோங்க. 500 கிலோமீட்டர்ஸ்க்குலாம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பைக் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது, செயின் செமையாக ட்ரை ஆகும், செமையாக டர்ட் ஆகும். ஸோ ரொம்ப டர்ட் இருந்துச்சுன்னா செயின் லூப் பண்ணாதீங்க. நல்லா தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு செயின் லூப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் வந்துட்டு சொல்ல வர்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஃபுல்லாக செயினை வந்துட்டு நானே வந்துட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு அதுக்கப்புறம் லூப் பண்ணுற அந்த வீடியோ நான் வந்துட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், தனியாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அப்புறம் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு செயினும் வந்துட்டு ரொம்ப தேயாமல் இருக்கும். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணலன்னா அப்போ அதுவும் ஒரு ப்ராப்ளம். எல்லாத்தையுமே நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பைக்குக்கு ரிலேட்டடாக, ட்ராவல் ரிலேட்டடாக எல்லாமே நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் கற்றுப்பேன், நீங்களும் கற்றுப்பீங்க. நான் வாங்கியிருக்கிற செயின் லூபு இதோட ரிவ்யூவு ப்ளஸ் இந்த ரோல் ஆன் கிட்டோட ரிவ்யூவு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரும். பிடிக்கலைன்னா வச்சு கிழிச்சு விட்ருவேன் வீடியோவில் கம்பெனி பற்றி. ஸோ நம்மளை நம்பலாம். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலைன்னா பிடிக்கலை. சரி, ஓகே, அடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஸோ டாட்டா, பை. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.